தினமொரு வசனம். ரோமர் 12வது அதிகாரம் வசனம் 18. விளக்கம். மெதுவான பிரதியுத்தரம் உக்கிரத்தை மாற்றும் என்று நீதிமொழிகள் 15:1 நமக்கு கூறுகிறது. ஒரு தாழ்மையான பதில் வழக்கமாக மற்றொரு நபரின் கோபத்தை தணிக்கும் என்பது உண்மை என்றாலும், சில மக்களை அமைதிப்படுத்துவது கூடாத காரியம் என்பதும் உண்மை. நீண்ட கால கசப்புணர்வினாலும் வன்மத்தினாலும் அவர்களுடைய கோபம் உச்சநிலையை அடைகிறது. நாம் அவர்களுடைய கோபத்தை தாழ்மையுடனும் சாந்தத்துடனும் சந்தித்து அதன் விளைவுகளை தேவனிடம் ஒப்புவிப்பது மட்டுமே நாம் செய்யக்கூடிய ஒரே காரியமாகும். அவர்கள் நம்மை இழிவாக பேசுவதை நாம் அனுமதிக்க வேண்டும் என்பது இதன் அர்த்தமல்ல. ஏனென்றால் ஒரு நபர் மற்றொரு நபரை இழிவாக நடத்துவதற்கு அவருக்கு உரிமை கிடையாது. ஆனால் நாம் தேவனுடைய கிருபையினால் மற்றொருவரின் கோபத்திற்கு சாந்தத்துடன் பதிலளிக்க முடியும். பவுல் இக்கருத்தை இந்த வார்த்தைகளின் மூலம் வலியுறுத்துகிறார். கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாய் இருங்கள் என்றார். மற்றவர்கள் நம்மிடம் சண்டையிட்டாலும் நாம் சமாதானத்தை நிலைநாட்டுவதற்கு முயற்சிப்பவர்களாய் இருக்க வேண்டும். கீழ்ப்படிவது நமது கடமை. மற்ற காரியங்களை நாம் தேவனிடம் ஒப்புவிக்க வேண்டும். நாம் நம்முடைய பிரச்சனைகளுக்கு ஒரு துரிதமான வழியில் எளிதாக தீர்வு காண விரும்புகிறோம். ஆனால் சீர்கெட்டு போயிருக்கும் இந்த உலகத்தில் நாம் எதை செய்தாலும் சில குறிப்பிட்ட காரியங்களை சீர்படுத்த முடியாது. எனவே நாம் அவற்றை கையாளுவதற்கு ஒவ்வொரு நாளும் தேவனுடைய கிருபையை சார்ந்து கொள்ள வேண்டும். சாந்தமான அமைதியான வார்த்தைகள் மற்றொருவருடைய கோபத்தை எப்போதும் தணிக்கும் என்று கூற முடியாது. அந்த வார்த்தைகளுக்கு அவர் செவி கொடுக்காமல் இருப்பதை குறித்து நீங்கள் வருத்தமடையலாம். ஆனால் ஒரு மென்மையான பதில் உங்களை ஒருபோதும் தவறான வழியில் அழைத்து செல்வது இல்லை என்பதை அறிந்து கொள்ளுங்கள். ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் எல்லா மனிதர்களோடும் சமாதானத்தோடும் ஐக்கியத்தோடும் வாழ கிருபை பாராட்டும். ஆமீன்.